கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் சோத்திருக்கிறோம். நாம் திரும்புவதற்கு நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் 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 சோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Thank you. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயல் எல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் அதனுடைய 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியாய் உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே சாகாமல் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பரிசுத்தவான்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒன்று எலியா, இன்னொருவர் ஏனோக்கு. இந்த நாட்களிலே நாம் ஏனோக்கை குறித்து நாம் வேதத்திலே இதில் படிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போதே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதுல ஏனோக்கு திருமணமானவன், எலியா திருமணமாகாதவர். அருமையானவர்களே, திருமணமான ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்தார், திருமணமாகாதிருந்த எலியாவும் தேவனோடு சஞ்சரித்தார். ஆகவே திருமண வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ தேவனை சஞ்சரிப்பதற்கு தடை இல்லை என்பதற்கு ஏனோக்கு நமக்கு முன்னுதாரணமாயிருக்கிறார். ஏனோக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. அதன் நடுவிலும் அவன் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவன் தேவனோடு சஞ்சரித்தான். சில ஆட்கள் கல்யாணம் ஆனால்தான் ரொம்ப பரிசுத்தம், கல்யாணம் ஆன பரிசுத்தம் இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையை, திருமணமான ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. திருமணமாகாதிருந்த சோத்திரிக்கிறோம் எலியாவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரோடு கூட சஞ்சரித்த அவரும் உயிரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஏனோக்கு இந்த அதிகாரத்திலே 4 முறை அவபக்தியை குறித்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவபக்தி உள்ளவர்கள் என்கிற விதத்தை அவர் ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்றார். 4 முறை அதை சொல்றார். ஆகவே அவபக்தி உள்ள யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான
பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தியாய் நடக்கிறவங்களுக்கு தேவன் பலனை கொடுப்பதற்காகவும், அவபக்தியாய் நடக்கிறவர்களை கண்டிப்பதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் இயேசு வருகிறார் என்று ஏனோக்கு சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் அவபக்தியாய் வாழுகிறார்களோ அவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். யார் யாரெல்லாம் பக்தியாய் நடக்கிறார்களோ அவர்களை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை ஏனோக்கு நமக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கால வேளையிலே நீங்கள் அவபக்தியாய் நடக்கிறவர்களா அல்லது பக்தியாய் நடக்கிற விசுவாசிகளா என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீகா என்கிற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி சொல்லுகிறது, பக்தி வந்தால் ஒருவனுக்கு புத்தி வேலை செய்யாது, புத்தி இருந்தால் அவனுக்கு பக்தி வேலை செய்யாது, பக்தி இருக்கிறவனுக்கு புத்தி இருக்காது, புத்தி இருக்கிறவனுக்கு பக்தி இருக்காது என்று அவர்கள் கொள்கையாய் பேசுவார்கள். இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி உள்ளவன் தான் புத்தி உள்ளவனாய் இருப்பான். வேதம் நமக்கு சொல்லுகிறது, புத்தி உள்ள எவனும் பக்தி உள்ளவனாய் இருப்பான். ஆகவே இந்த நாட்களிலே பக்தியுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய சாராம்சம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில பக்தி உள்ளவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் பக்தி உள்ள விசுவாசிகளா இருக்க வேண்டும். பக்தி உள்ளவன் என்கிற அந்த நிலைமையில் நீங்களும் நான் இந்த கடைசி நாட்களில் மாறணும். பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்? அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவான். பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான்? அவன் ஜெபம் பண்ணி வெளியே போவான். பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? எதுக்கெடுத்தால் அவன் ஜெபத்தை முன்னிலைப்படுத்துவான். நான் விசுவாசிகளுக்கு சொல்றேன், ஒரு சாப்பிடுறோமா, சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு பிள்ளைங்க சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதான் பக்தி உள்ள தாய் அப்படியே சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போ அப்படி சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு பக்தி உள்ளவங்க சொல்லணும். சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போ என்று சொல்லி நாம் நடத்த வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் ஜெபத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அவங்க தான் பக்தி உள்ளவர்கள். நிறைய பேரை பார்த்திருக்கிற, சமைக்கும் போதே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உப்பு போடுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே மிளகாத்தூளை போடுவாங்க. அந்த சமைக்கும் போது கூட ரொம்ப பக்தியாக செய்ய பார்ப்பாங்க. அரிசி அள்ளி போடும்போதும் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை செய்யற எத்தனையோ பக்தி உள்ள ஸ்திரீகளை நான் பார்த்திருக்கிறேன். பக்தியின் மிகுதியினால் அப்படி செய்வாங்க. இந்த எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்க, பரிமாறும் போது கூட அந்த பரிமாறுறவங்க கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த சாப்பாடு ஒழுங்கா போன ஆண்டவரே, இதுல ஒண்ணு ஒழுங்கினங்கள் வந்துடக்கூடாதுன்னு அந்த பக்தி உள்ளவங்க அதை செய்வாங்க. நான் பார்த்திருக்கிறாங்க. யாரும் சொல்ல தேவையில்லை, அவர்களுக்குள்ள இருக்கிற பக்தியினால் அப்படி செய்வாங்க. யாரோ சொல்லி சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் லேலுயா சோத்திரம் அப்படின்னு ஒரு மழை வேகமா வரும், சட்டுன்னு மழை நின்றோம். அந்த மாதிரி சிலவங்க பார்த்தீங்கன்னா லேலுயான்னு சோத்திரம், அப்புறம் கடைசியில் அந்த சிஸ்டர் எங்க இருக்கிறான்னு தெரியாது. அப்படியே ஒரு நேரம் அப்படியே பயங்கர ரைஸ்ல இருப்பாங்க, ஒரு நேரம் ஒரு ஓரத்தில் உட்காந்துருவாங்க. அப்படி அதெல்லாம் பக்தி உள்ள விசுவாசி கிடையாது. பக்தி என்பது நாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் நம்ம லைஃபோடு ஒட்டியே இருக்கும். அது வந்துட்டு போகாது. பக்தி நிரந்தரமா ஒரு விசுவாசிக்குள்ள தங்கி இருக்கும். பக்தி அந்த மாதிரி பக்தி. பக்தி உள்ளவன் தன்னுடைய டிரெஸ் சென்ஸ்ல கூட அவன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பக்தி உள்ளவனை தன்னுடைய ஆடை நிமித்தம் பிறரை இடரா பண்ண மாட்டான். பக்தி உள்ளவன். பக்தி சகோதரிகள் ஆலயத்துக்கு வரும் பொழுது முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய பக்தி நிமித்தம் அதை செய்வாங்க. இன்னைக்கு முக்காடு போடலாமா போடக்கூடாதான்னு அவலட்சணமான இன்றைக்கு விவாதங்கள் நடக்கிறது. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க அருமையானவர்களே. பக்தி உள்ளவன் அதை போய் விவாதம் பண்ணுவானா? ஒரு வாலிப பிள்ளை பேசுறா, ஒன்னும் முக்காடெல்லாம் போட தேவையில்ல, அதுக்கு இதுக்கு விளக்கம், இதுக்கு அதுக்கு விளக்கம்னு பேசுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னாடி வந்து நீ முழங்கால் படியிடும் போது, ஒரு ஊழியக்கார கையை வைக்கும் போது உன் தலை மேல உன் முடி மேல அவன் கை படக்கூடாது. நீ முழங்கால் படியிடும் பொழுது சோத்திர ஊழியக்காரனுடைய கை உன்னுடைய துணியின் மேலதான் படணும், உன்னுடைய முடியின் மேல படக்கூடாது. அதெல்லாம் பக்தி உள்ளவங்க நாட்கள் அப்படி இருந்தாங்க. சோத்திரம். இன்னைக்கு பக்தி அற்று போகிற நிலைமையா இருக்குது. நவநாகரிகம் என்ற பேர்ல பக்தியை தொலைந்து போன ஆட்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. சோத்திருக்கிறோம்.
பக்திய பரவ செய்யணும். பக்தி உள்ள குடும்பமா நம்முடைய குடும்பம் மாறணும். சோத்திரிக்கணும். பக்தி உள்ளவன் வேதத்தை சுமந்துகிட்டு வருவான். இன்னைக்கு அந்த பக்தி குறைஞ்சனாலதான் சர்ச்சுக்கு வரும்போது கூட கை வீசிட்டு வராங்க. பக்தி குறைவு அதற்கெல்லாம் காரணம். செல்போன்ல எங்களுக்கு பைபிள் இருக்கு, அது இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்ல அது ஒத்து போக மாட்டேங்குது. உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார்னா நான் சொல்ற செய்தி உனக்கு விளங்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைய பக்தி உள்ளவன் வசனத்தை மனப்பாடம் பண்ணி உள்ள வைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைய பக்தி உள்ளவன் பேசுவான். பேசிட்டே இருக்கும் போது அவனுக்குள்ளேயே இது நம்ம ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுறோம், பக்தி நம்ம பேசுறது நிமித்தம் இது ஏதோ ஒரு குறைவா இருக்கிறது போல இருக்கிறதேன்னு உணர்ந்து டக்குனு பேச்ச நிறுத்துறான் பாருங்க, அவன் தான் பக்தி உள்ளவன். என்னமோ தெரியல, அதிகமா நான் பேசி எனக்குள்ள இருக்கிற கிருபையை நான் இழந்துடக்கூடாதுன்னு பேசிட்டே இருப்பான். சட்டுன்னு குறைச்சிருவான் பேச்ச. இல்ல எனக்கு ஆவில சக்கு எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி பேச்ச அப்படியே நிறுத்துவாங்க. பக்தி உள்ளவன் நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துல வந்து உபவாசம் போட்டு கர்த்தரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுவான். பக்தி அதை செய்ய வைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னெல்லாம் பேசுறாரோ அதை எழுதி வைத்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவான். பக்தி உள்ளவன் ஊழியர்களை கனம் பண்ணுவான். பக்தி உள்ளவன் முதியோர்களை கனம் பண்ணுவான். இன்னைக்கு பாருங்க, வாயை திறந்து பிரைஸ் லார்ட்னே சொல்ல மாட்டேன்றாங்களே. பிரைஸ் லார்ட் தலையாட்டுறதும் சும்மா கையை கொடுக்கறதும், அந்த பிரைஸ் லார்ட் என்ற வார்த்தை ஃபுல்லா வரல பாருங்க. இன்னைக்கு பக்தி குறைவுன்னு சொல்றேன் நான். அதெல்லாம் தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பக்தி அதிகரிக்கப்படணும். ஆண்டவர் அதை சொல்லுகிறார். எபேசியர் 1:29 பாருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசுங்கள். 1 கொரிந்தியர் 14:12 பாருங்க. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:26 பாருங்க. கூடி வரும் பொழுது சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம செய்யணும் காரியங்களை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் 9 அதில் 39 சபை பக்தி விருத்தி அடையவும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் பெற்று அவைகள் பெருகினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அனனியா என்கிற ஒரு தேவ மனிதனை பற்றி பைபிள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது, பக்தி உள்ளவனும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனானியா என்கிற மனிதன், அந்த அனானியா தான் பவுல் மேல் கை வைத்து ஜெபிக்கும் போது அவன் கண்களில் மீன் செதில்கள் கீழே விழுந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 8:1 சொல்லுகிறது, பக்தி உள்ளவன் அவன் அன்பா நடந்து கொள்வானா. அவனுக்குள்ள இருக்கிற அவன் அன்பு உள்ளவனா இருப்பான். அன்பு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். அன்பு இருக்கிற இடத்துல பக்தி இருக்கும், பக்தி இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். தீத்தின் புஸ்தகம் 2:14 பாருங்க. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பக்தி உள்ளவன் தான் எனக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரே, எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரே விசுவாசித்து அதை நினைச்சது கல்வாரியை நினைத்து அழுகிறவன் பக்தி உள்ளவன். 1 கொரிந்தியர் 14:4 சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி உள்ளவன் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபம் பண்ணுவான். அவனுடைய அடையாளங்களை சொல்லிட்டு இருக்கிற பிரதர், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சிஸ்டர், பிரதர். ரோமர் 15:2 பாருங்க. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். பிறருக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளா இருப்பான் பக்தி உள்ளவன். ஐயோ, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா, நான் இப்படி பேசினா, நான் இப்படி நடந்தா, அதை பார்த்து அவன் செய்வான். ஆகவே பேச்சிலும் கற்பிலும் நடக்கையிலும் விசுவாசத்திலும் நான் மாதிரியா இருக்கணுமே. பக்தி உள்ளவன் பிறருக்கு எக்ஸாம்பிளா வாழ்வான். சபையில குடும்பத்தில் எக்ஸாம்பிளா இருப்பான். அதுதான் ரோமர் 15:2 நமக்கு சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறது, பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு.
பக்தி என்பது நான் பிரசங்கம் பண்றதுல டக்குன்னு வராது, அது முயற்சி பண்ணணும். பக்தி ஆவிக்குரிய காரியங்களை முயற்சி பண்ணி கொண்டே இருக்கும். என்னால முடியாது வராதுன்னு பக்தி உள்ளவன் பின்வாங்க மாட்டான். பக்தி உள்ளவன் முயற்சி பண்ணுவான். ஜெபிக்கிறதுக்கு, இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னும் சொல்றதுக்கு, ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் எப்படி வளரணும், அந்த பக்தி நிமித்தம் முயற்சி பண்ணி கொண்டிருப்பான். இத்தனை நாள் சர்ச்சைக்கு வந்திருக்கிற, இன்னும் பரிசுத்தாவியை பெறல, சரி வந்தா வார்த்தை வராட்டா போட்டுன்னு பக்தி உள்ள நினைக்க மாட்டான். எப்படியும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் வரை விட மாட்டேன்னு முயற்சி பண்ணுவான். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. இந்த பக்தி உள்ளவன் போதும் என்கிற மனதோடு கூடிய, சோத்திரிக்கிறோம், நிலைமையில் அவன் இருப்பான். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அவன் ரொம்ப ஆசைப்பட மாட்டான், அது வேணும் இது வேணும்னு விரும்ப மாட்டான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைகிறவனாக இருப்பான். அதான் பக்தி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். இந்த பக்தி உள்ளவன் கிருபையை பற்றி கொண்டிருப்பான். கிருபை கிருபை கிருபை, அந்த கிருபையை நம்பி இருப்பான். தேவனுக்கு பிரியமான ஆராதனைகள் அவன் செய்கிறவனா இருப்பான். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராது. பக்தி உள்ளவன் எல்லாத்தையும், நான் அந்த உலகத்தையே நான் அனுபவிக்கிறேன்னு விரும்ப மாட்டான். தேவனுக்கு எது பிரியமானது அதை மட்டும்தான் எடுப்பான். அவனுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் காரியங்கள் இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்க அவன் எண்ண மாட்டான். அவனுடைய பக்தி அவனை எப்படி நடத்தும். தேவ பிள்ளையே, நான் நேரத்தை கருதி எல்லாவற்றையும் என்னுடைய இருதயத்திலிருந்து வேகமா உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். பக்தி உள்ள விசுவாசியாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் உன் பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளை, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு the benefits of godliness. சோதரிக்கிற தேவ பக்தியின் பயன்கள் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. ஒரு 10 குறிப்புகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன். தேவ பக்தி இருக்கிறவனுடைய அடையாளங்கள் நான் சொன்னேன். ஆனா அந்த பக்தி உங்களுக்குள்ள இருந்த அந்த பக்தியினால் என்ன ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, என்ன நன்மை உண்டு, நான் சொல்றேன். ஜபத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த செய்தியை கேளுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ என்று சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதி என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு கான்கிரீட் மாதிரி ஒரு வீட்டையே தாங்குது பாருங்க, உறுதி உள்ள அந்த பில்லர். அருமையான தேவனுடைய அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற கம்பி மாதிரி தேவ பக்தி. தேவ பக்தி நமக்குள்ள இருந்தால் நம்ம உறுதியாயிருப்போம், தேவனுக்குள் உறுதியாயிருப்போம். சோத்திரிக்கிறோம். அலைந்து திரிகிற கம்பளி பூச்சிகளா இருக்க மாட்டோம். கேட்டர் பில்லரா இல்லாமல் பில்லராக இருப்போம். some believers are caterpillar, some believers are pillar என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சில விசுவாசிகள் அலைந்து திரிகிற கம்பளி பூச்சிகள், சில விசுவாசிகள் உறுதியாக இருக்கிற தூண்கள். சோத்திரம். ஒரு விசுவாசியுடைய உறுதியே தேவ பக்தி தான். ஒரு பாஸ்டருடைய உறுதியே தேவ பக்தி தான். அருமையானவர்களே, நீ பேசுறது, நீ பாடுறது, பிரசங்கம், அதெல்லாம் 2வது பட்சம் தான். உன்னுடைய தேவ பக்தி தான் உன்னுடைய உறுதி. நீ பக்தி உள்ளவனா இருக்கணும். இன்னைக்கு இந்த செய்தியை நான் ஜெபம் பண்ணிட்டே சொல்றேன். ஆண்டவரே, இந்த மாதிரி பக்தியை எனக்கு தாரும் ஆண்டவரே, என்ன பக்தி உள்ள விசுவாசியாய் மாற்றும். இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம், தேவ ஜனங்கள் சர்ச்சைக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு பக்தி உள்ள விசுவாசி இல்ல. அதான் என் பாரம். பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது அல்லவா? உனக்குள்ள இருக்கிற பக்தி அற்றிய போகப்பட்டானா நீ சர்ச்சைகளா எல்லாம் வருவ, ஆனா தேவனுக்குள்ள உறுதியா இருக்க மாட்டேன். நம்முடைய உறுதி தான் தேவ பக்தி தான் உறுதி. ஒரு சபையில் நிற்க வேண்டுமானால் பக்தி தான் நம்முடைய உறுதி. பக்தி இல்லாதவன் சபையிலே கர்த்தருக்குள் நிலைச்சு நிற்க முடியாது. சபைக்கு வரும்போது போகும்போது நம்முடைய பக்தியை காத்துக்கொள்ள வேண்டும். வீட்டிலே நம்முடைய பக்தியை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ பக்தி தான் மிக முக்கியம். அதை பரவ செய்ய வேண்டும். தேவ பக்தியே நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். இந்துக்கள் காண்பிக்கிற தேவ பக்தியை விட நாம் காண்பிக்கிற தேவ பக்தி அதிகமாக இருக்க வேண்டும்.
தெய்வம் இல்லாதவைகளை அவ்வளவு பக்தியோடு செய்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரோட்ல யார் போறாங்க எவர் போறாங்க பார்க்க மாட்டாங்க. அவர்களே அவ்வளவு பக்தியை காண்பிப்பானால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டுமே. நீங்க லைவ்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் உங்கள் பக்தியை எவ்வளவு அதிகமாய் காட்ட வேண்டும் தெரியுமா? நான் உங்களை பார்க்கவில்லை, சபையில் இருக்கிற மூத்தவர்கள் உங்களை பார்க்கவில்லை, ஆனால் இந்த லைவ் ஆராதனையிலும் உன் வீட்டிலே எவ்வளவு பக்தியாய் இதை ஆராதிக்கிறாய் என்பதை பார்க்கிறார். என்ன நீங்க பிரியப்படுத்தணும் அவசியம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை, நான் உங்களை கண்காணிக்கிறேன் கண்காணிக்கவில்லை, அது அவசியம் இல்லை. உன் தேவன் உன்னை என்ன செய்கிறார் என்பதை பார். பக்தி தான் உன்னுடைய உறுதி. யூதாவின் புஸ்தகம் 4வது வசனத்திலே பக்தி அற்றவர்களாய் சிலர் பக்க வழியாய் நுழைந்து, பக்தி அற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்து நல்லா இருக்கிற ஆளை கூட கெடுத்துருவான். சொத்துறோம். ஆகவே எந்த விதத்திலும் நாம் பக்தி அற்றவர்களாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, ஏற்கனவே பக்தியின் அடையாளங்கள்லாம் சொன்னேன். இந்த வசனங்களோடு கூட ஒத்து பாருங்க. நான் அப்படிப்பட்ட விசுவாசியா தான் இருக்கிறேனா, உறுதியா இருக்கிறேனா? உங்களை செக் பண்ணுங்க. சோத்திரிக்கணும். இரண்டாவது சங்கீதம் 4வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆண்டவருடைய செலக்ஷன் எப்படி அவர் செலக்ட் பண்றான்? அவன் எவ்வளவு படிச்சிருக்கான், அவன்கிட்ட எவ்வளவு பொருள் இருக்குது, அவன் எவ்வளவு திறமை உள்ளவன், அவன் எவ்வளவு ஞானம் உள்ளவன், அவன் எவ்வளவு புத்தி உள்ளவன் என்று கர்த்தர் செலக்ஷன் பண்ணல, பக்தி உள்ளவனை செலக்ஷன் பண்றாரு. ஆண்டவருடைய சூசனை பாரு, ஆண்டவருடைய செலக்ஷனை பாரு. உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, கர்த்தரோ பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு இடத்துல உன்னை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய உன்னை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒரு இடத்துல ஒரு கிராமத்தின் எழுப்புதலுக்காய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், உன் வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான நபரை ரட்சிப்பதற்காக உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்தை தேவன் சந்திப்பதற்கு உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், யாருக்கோ இருக்கிற ஒரு முக்கிய வியாதியை உன் ஜெபத்தின் மூலமாக அதை அகற்ற வேண்டும் என்று கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், பக்தி உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். பக்தி உள்ளவனையே கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் ஆரோனை கொண்டுதான் பேசுவாரா, மோசையை கொண்டுதான் பேசுவாரா என்கிற ஒரு வாக்குவாதங்கள் சோதரிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சபையில் நடந்தது. அப்போது மோசே சொன்ன, ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ளவனும் ஒவ்வொரு கோலாக கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைங்க. யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த கோல் துளிர்த்தால் கர்த்தரை தெரிந்து கொண்டார் என்று நாம் எண்ணிக்கொள்வோம் என்று சொன்னார் மோசே. அவரவர் கோத்திரத்தின் சார்பாக அவரவர் ஒரு காய்ந்து போன ஒரு கோல், எங்கே எப்பவோ ஒரு மரத்திலிருந்து உடைக்கப்பட்ட கோலை கொண்டு வந்து வைத்தார்கள். ஒரு நாள் வைத்தார்கள். மறுநாள் காலையில போன பொழுது கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவனுடைய கோல் துளித்தது. ஆரோனின் கோல் துளித்தது. கர்த்தர் ஆரோனை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானா ஒரு பக்தி நமக்கு தேவை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவ்வளவு பாக்கியவான். ஆண்டவர் சொன்னார், நான் தாவீதை கண்டுபிடித்தேன், ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று சொல்லுகிறாரே. பக்தி உள்ளவனை கர்த்தர் தேடுகிறார், பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறார். நீ பக்தி உள்ளவனா? ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை, பயமே என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை.
நாள்ல உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் ஒருத்தவனை தெரிஞ்சுக்கிட்டா அவன் கோல் துளிர்க்கும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் செழித்து வளருவான். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை ஆசீர்வதிப்பான். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பயன்படுத்துவான். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை உபயோகப்படுத்துவான். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை உருவாக்கி அவனுக்கு சகல கிருபைகளையும் தருவான். அருமையான கர்த்தர் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களையும் அகில உலகத்திலேயும் கர்த்தர் அவர்கள் மூலமாய் காரியங்களை செய்ய பண்ணினார். தம்முடைய தெரிந்து கொண்டவன் மேல் அவர் விசேஷம் கவனம் வைக்கிறார். பக்தி உள்ளவனை தெரிவித்துக் கொள்ளுகிறார். 3வது குறிப்பு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 32:6 சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள எவனும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவன் யாரு? பக்தி உள்ளவனுடைய மேன்மை என்ன? சகாயம் கிடைக்கும் காலம் எதுவென்று அறிந்திருப்பவனே பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, எல்லாருக்கும் சகாயம் கிடைக்கிற காலம் எதுன்னு தெரியாது, ஆனா பக்தி அந்த காலத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும். ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க, சகாயம் கிடைக்கிற காலம் எல்லாருக்கும் அறியப்படாது. பக்தி உள்ள எவனும் தேவனுடைய சகாயத்தின் காலத்தை அறிவான். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகாயம் கிடைக்கிற காலம் எது என்று பக்தி உள்ளவனுக்கு எப்படி கேட்ச் பண்ணவே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சிடும், மோப்பம் பிடிச்சிருவாரு. பக்தி உள்ளவனை கண்டுபிடிச்சிருவான். கவர்மெண்ட்ல எப்ப எதை உதவி போடுறான், எந்த சோத்திரிக்கிறோம் லோன் கொடுக்கறான்றத நீ உலக பிரகாரமா ரொம்ப நோட் பண்றவங்க சட்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பக்தி உள்ள எவனுக்கும் பரலோகம் திறந்திருக்குதா, ஆண்டவர் கையை திறந்திருக்கிறாரா, ஆண்டவர் கையை மூடி இருக்கிறாரா, இது இந்த நேரம் அவரை ஆசீர்வதிக்கிற நேரமா, இந்த நேரத்தில் கேட்டா கர்த்தர் தருவாரா தர மாட்டாரா, பக்தி உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குதான் நம்ம ரொம்ப பக்தியா இருக்கணும். இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். என்ன தெரியுமா அழுதாரு? எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, சகாயம் கிடைக்கும் காலத்தை நீ அறியாதபடியால். என்னங்க? சகாயம் கிடைக்கிற காலத்தை நீ என்ன செய்யல, அறியலையே அப்படின்னு சொல்லி எருசலேமை பார்த்து அழுதார். எத்தனையோ முறை என்னுடைய கரத்தை உனக்காய் விரித்து, கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை தன்னிடத்தில் சேர்த்து அணைக்கும் வண்ணமாய் எத்தனையோ முறை நான் அணைத்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். உனக்கோ அந்த காலத்தை நீ அறியாமல் போனாயே. கர்த்தர் தன்னுடைய 2 கையை விரிச்சு அழைச்சாராம், நீ வா, உன்னை சேர்த்துக் கொள்றேன்னு. அந்த காலத்தை எருசலேம் அறியவில்லை என்று பைபிள் போட்டிருக்கிறது. அப்ப தேவன் சில நேரத்துல அவருடைய கரம் விரிக்கப்பட்டிருக்கும். அந்த கரம் உன்னை அணைக்கிற சூழ்நிலையில் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு உள்ள வந்து சேரணும். அது எல்லாருக்கும் தெரியாது. ஆவியின் ஏவுதலினாலே சகரியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தானா. அவன் ஆலயத்துக்குள்ள வர நேரம் பார்த்துதான் மரியாளும் யோசேப்பையும் இயேசுவாகிய குழந்தையை கொண்டு வந்தானா. பைபிள வாச்சா ரொம்ப அழகா இருக்கும். சோத்திர சகரியா அந்த ஆலயத்துக்குள்ள வருவதற்கும் அந்த குழந்தை சோத்திர ஆலயத்துக்குள்ள சோத்திரிக்க வர்றதுக்கும் அப்படியே மீட் பண்றது கரெக்டா இருந்துச்சா. அப்பதான் சகரியா சொன்னான், உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே. அந்த நாட்களில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா அந்த ரட்சண்யத்தை அவருக்கு மட்டும்தான் கிடைக்கிற பாக்கியம். அந்த காலம் பக்தி உள்ளவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிறைய விசுவாசிகளுக்கு தேவன் கிரியை செய்யும் காலம் தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல அவர் சகாயம் செய்கிற காலம் உனக்கு தெரியக்கூடிய ஒரு பக்தியை கர்த்தர் உனக்கு தருவாராக. அந்த காலத்தை அறிந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த காலத்தை ஒவ்வொரு நேரமும் ஒரு மாதிரி இருக்க மாட்டோம். ஒவ்வொரு காலத்தை அறிந்து அதுக்கு தக்க ஜெபம் பண்ணி ஆண்டவரது நன்மையை பெற்றுவாங்க. எந்த நேரத்துல எந்த ஜெபம் பண்ணணும், எந்த நேரத்துல என்ன வார்த்தையை உபயோகப்படுத்தணும், எப்படி பண்ண ஆண்டவரது சகாயம் பெறலாம், எல்லா பக்தி உள்ளவனுக்கு டெக்னிக் தெரியும். பக்தி எவ்வளவு பயன் பார்த்தீங்களா? 4வது குறிப்பு, யோவான் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை பாருங்க. யோவான் 9 வசனம் 31 பாருங்க.
ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். You can know the will of God and do the will of God. சோத்திரிக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பக்தி உள்ளவன் தேவ சித்தத்தை அறிவான், தேவ சித்தத்தை செய்வான். He know the will of God. He do the will of God. சோத்திரம். அவன் தேவ சித்தத்தை செய்வான், அவன் தேவ சித்தம் எது என்று அறிவான், அவனே தேவ பக்தி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எது தேவ சித்தம் என்னால கண்டுபிடிக்க முடியல பாஸ்டர். எத்தனையோ ஒரு சிலர் கேட்டுக்கிறாங்க, இதை செய்யணுமா இது செய்யக்கூடாதா, இது தேவ சித்தமா இது தேவ சித்தம் இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல பாஸ்டர்னு குழம்பி நிற்பாங்க. சிம்பிளா சொல்றேன், தேவ பக்தி உள்ளவனா இருந்தால் தேவ சித்தம் எது என்று உன்னால் அறிய முடியும். நீ தேவ பக்தி உள்ளவனா இருந்தால் தேவ சித்தத்தை நீ செய்கிறவனாய் இருப்பாய். நீ செய்கிற காரியம் எல்லாம் உனக்கு வாய்க்கும். பக்தி உள்ளவனுக்கு தான் தேவ சித்தம் தெரியும். அதனால தான் தாவீது பாத்தீங்கன்னா சோதரிக்கிற அப்பா சொல்றாரு, உங்க அண்ணமாருங்கெல்லாம் வந்து நான் எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க சுக செய்தியை விசாரிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறாரு. இவன் அண்ணமார்களை பார்க்கறதுக்கு தான் வந்தான். வந்து பார்த்தாதான் அண்ணமார்களுக்கு செய்தியை சொல்றதுக்காக நலத்தை விசாரித்து அவர்களுக்கு பால் கட்டியெல்லாம் கொடுத்துட்டு உணவு பொருளாம் கொடுத்துட்டு அவன் போகணும் வந்தான். அப்போ அந்த நேரம் அவன் வர நேரமா பார்த்து கோலியாத் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து சொல்ற வார்த்தை அவன் காதல விழுது. காதல விழுந்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து எழும்பிட்டார். ஏன்னா முந்தின அதிகாரத்துல தான் இது வந்து கோலியாத்தின் சம்பவம் 1 சாமுவேல் 17. ஆனால் 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்து இறங்கி இருக்குது. அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள அனல் மூட்டுது. 16 அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்றா 17 அதிகாரத்துல கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்கிறான். அவனுக்குள்ள தேவ வைராக்கியம் எழுப்புது. எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க. ஆனாயம் அந்த கோலியாத்தை குறித்த பயல் அபிஷேகம், இவன் யார், இவன் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யாருன்னு சொல்லி அவன் போய் கேட்கிறான், இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன ராஜா கொடுப்பாரு. எல்லாத்தையும் கேட்டு அது சம்பந்தமான காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய அண்ணன் வந்து கேட்கிறான், ஏய் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு துணிகரம் இருக்கும். ராஜா முதற்கொண்டு எல்லா யுத்த வீரர்களும் பயந்து நடுங்கி ஒதுங்கிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து என்ன அகங்காரமா அந்த கோலியாத்து கிட்ட சண்டை போடுவேன், அது அவர்கிட்ட சண்டை போட்டா என்ன கிடைக்கும்னு பேசிட்டு இருக்கிறேன், போ வேலையை பார்த்துட்டு ஓடுதான். ஆடு யார் வசத்துல விட்டுட்டு வந்த, போய் ஆடு வைக்கிற வேலையை பாரு. அப்போது அவன் சொன்னான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டே. சித்தத்தை அறிஞ்சாமாருக்கு இன்னைக்கு ஆண்டவர் இவங்களை நல விசாரிப்பதற்காக நான் வந்தவன் அல்ல. நான் வந்ததின் நோக்கம் இந்த கோலியாத்தை கர்த்தர் என் கையில் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறான். இந்த சித்தத்தை அறிஞ்சா பாருங்க. எப்படி அந்த சித்தத்தை அறிஞ்சா? அவருடைய பக்தி அதை அறிய பண்ணிச்சு. நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, ஒரு திருமண காரியமா இருந்தாலும் சரிதான், வீடு கட்டுற காரியமா இருந்தாலும் சரிதான், ஒரு விஷயத்தை ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறதாலும் சரிதான், தேவ சித்தம் இது தேவ சித்தமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்குள்ள பக்தி வேணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5வது குறிப்பு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 5:7 இப்படி சொல்லுகிறது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. நல்ல வசந்த கவனிங்க. இது இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவர் வேண்டுதல் செய்தாராம். ஆனால் அந்த ஜெபம் எதி நிமித்தமாய் கேட்கப்பட்டது? பலத்த சத்தத்தின் நாள் மட்டும் அந்த ஜெபம் கேட்கப்படல. அவர் கண்ணீரோடு ஜெபித்ததனால் அந்த ஜெபம் கேட்கப்படல. விண்ணப்பம் பண்ணி ஜெபித்ததனால் அந்த ஜெபம் கேட்கப்படல. அதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் அவர் அப்படி செய்தும் அந்த ஜெபம் எதினால் கேட்கப்பட்டது? தேவ பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. அந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாரும் சத்தம் விட்டு சொல்லுங்க, தேவ பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. தேவ பக்தியின் நிமித்தம். ஹalleluya. உன்னுடைய ஜெபத்துல கண்ணீர் இருக்கலாம், உன்னுடைய ஜெபத்துல வேண்டுதல்கள் இருக்கலாம், உன்னுடைய ஜெபத்துல சத்தம் இருக்கலாம், நல்லது. இது மட்டுமே உன் ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரியம் அல்ல. உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் கண்ணீர் விடுகிற, பலத்த சத்தம் விடுகிற, வேண்டுதல் செய்கிற உனக்குள் தேவ பக்தி இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 4வது வசனத்தையும் பாருங்கள். அங்கே பைபிள் சொல்லுகிறது, ஒரு தேவதூதர் வந்து சொல்லுகிறான், உன் ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. 4வது வசனத்திலே சோதர கொர்நேலியுவை பற்றி சொல்லுகிறது. கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன். கொர்நேலியு யாருங்க? காட்லி மேன். அவன் தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி உள்ளவனாகிய கொர்நேலியுவின் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு நினைப்பூட்டப்பட்டது. நீ நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, உங்க ஜெபம் கேட்கப்படுறது இல்லை. காரணம், நீ ஜெபம் பண்ற, ஆனால் நீ தேவ பக்தி உள்ளவனா இருந்து ஜெபிக்கல. தேவ பக்தி குறைவா இருக்குது. தேவ பக்தி கூட்டு, உன் குடும்பத்துல தேவ பக்தி உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய பக்தி உள்ளவனா என்ன மாற்றோன்னு கேளு. தேவ பக்தி உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கறதுனா என்னங்க பண்ண முடியும்? நம்ம ஜெபம் கேட்கப்படணும்ல. இன்னைக்கு ஆண்டவர் உடைய ஜெபத்தை கேட்பாராக. நாம் பிரசங்கிக்கிற தேவன் யார்? நம்ம ஜெபிக்க வைக்கிறவரும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்பதுதான் விஷயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது குறிப்பு. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. அதுல நோவாவை பற்றி போட்டுகிறது. தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பக்தி உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? தான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, தன் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று யோசிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் தேவ பக்தி உள்ளவங்க. நான் நல்லா இருந்தா போதும், நான் பரலோகம் போனா போதும் அப்படின்னு செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க. தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கிற எண்ணம் உள்ளவனாயிருப்பான். பாருங்க, தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனானான். அப்போ நமக்கு தேவனுடைய எச்சரிப்பு செய்தி அடிக்கடி கேட்கணும். நம்ம தேவ எச்சரிப்பு செய்திகள் தான் நம்மை அதிக பயபக்தி உள்ளவர்களா மாற்றும். சும்மா தடவர செய்தி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன் கண்ணீரை துடைப்பார், இதெல்லாம் தேவைதான். ஆனால் இந்த செய்திகள் மட்டுமே உனக்கு தேவ பக்தியை உண்டாக்காது. எச்சரிப்பு செய்திகள் வேண்டும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே தேவ பக்தி எனக்குள்ள இன்னும் உருவாகும்படி என்னை எச்சரிங்கப்பா, என் குறைய உணர்த்துங்கப்பா, நான் எங்க சரியாகணும் சொல்லுங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன உண்டு பண்ணானா? பேழையை உண்டு பண்ணினான். உங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடக்கிறதா? உங்கள் குடும்பத்தை கேர்சல் போன்ற கூட்டங்களை முக்கியப்படுத்துகிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டுமே என்று முயற்சிக்கிறீங்களா? 1000 பேர் சங்க வச்சு ஊதனாலும் செய்ய மாட்டாங்க. ஆனா தேவ பக்தி அப்படி செய்ய வைக்கும். ஐயோ, என் புருஷன் சர்ச்சை வந்துடணுமே, ரட்சிக்கப்படாத குணப்படாத என் மனைவி சபைக்கு வரணுமே, என் பிள்ளை இன்னும் சபைக்கு வராம இருக்கிறானே வரணுமே, நான் மட்டும் அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற என் குடும்பத்துல இன்னும் சிலர்லாம் வராம இருக்கிறாங்களே. ஒருவேளை இந்த கால வேளையில பாஸ்டர், ஒருவேளை என்னுடைய மகன் ஆலயத்துக்கு வரணும், என் கணவர் ஆலயத்துக்கு வரணும், என் மனைவி ஆலயத்துக்கு வரணும்னு நான் பக்தியோடு ஜெபப்படிக்கு தான் பாஸ்டர் இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லுவீர்களா? நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஏனென்றால் நீ விசுவாசி, அப்போது உன் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்குது, கிளைம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களா, நீ விசுவாசி, உன் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவார் சொல்லி இருக்கிறீங்களா? அன்னைக்கு நோவாவின் குடும்பத்தை ரட்சித்தீரே, கொர்நேலியுவின் குடும்பத்தை ரட்சித்தீரே, சோதரிகிறோம் யோசுவாவின் குடும்பத்தை ரட்சித்தீரே. ஆண்டவரே, முழு குடும்பமாக யோபுவின் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருந்ததே. எங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ
சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான என்னையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. ஹல்லேலூயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோமா? தம்முடைய பக்தியில் தான் ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. கவனிக்கணும், நம்ம பக்தியில தான் ரட்சிப்பு அடங்கி இருக்குது. உன் பக்தியை கொண்டுதான் உன் வீட்டார கர்த்தர் ரட்சிப்பார். நீ பக்தியை இன்க்ரீஸ் பண்ண உன் குடும்பத்தில் மட்டுமல்ல, உன் அண்டை வீட்டார், உன் தூர சொந்தம், சமீப சொந்தம் ரட்சிக்கப்படும். உன் பக்தி ரொம்ப முக்கியம். இது பக்தியினால் வர 6வது ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய 7வது குறிப்பு, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்த பக்தியாய் ஒருவனுடைய பக்தி இருக்குமானால் அவனுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவன் உலகத்தினால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறவனாயிருப்பான். இந்த உலகம் இருக்கே, இது கரைபடிந்த உலகம். எவனையும் இந்த உலகம் கரைப்படுத்துறோம், எவனும் பார்க்காது. ஆனா பக்தி உள்ளவனை இந்த உலகம் கரைப்படுத்த முடியாது. அதான் விஷயம். பக்தி இல்லாதவன், அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த உலகம் அவனை மிதிச்சு போட்டுரும். இந்த உலகம் அவனை குப்பையாகிடும். ஐயோ, இந்த உலகம் வஞ்சனமான உலகங்க. இது ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த மாய உலகத்தை நம்ப வேண்டாம்னு ஒரு பாட்டு பாடி கர்த்தரை நாங்க மகிமைப்படுத்துவோம். வீதியெல்லாம் பாடுவோம், சோத்திரிக்கிறோம். இது ஒரு வஞ்சன உலகம், மாய உலகம். பிசாசுக்குள் இந்த உலகம் கிடக்குது, பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் இருக்குது. பக்தி இல்லாதவனை இழுத்து கடாசிரும். உப்பு நல்லது, ஆனால் அது சாரமற்று போனால் என்னவாகும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷனுடைய கால்களை மிதிக்கப்படுவதற்கு என்று உப்பு வேற ஒன்றுக்கு பயன்படாது. அந்த உப்புல இருக்கிற சாரம் தான் தேவபக்தி. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
ஒரு உப்பு சாரம் இல்லாம போனா அது எப்படி மிதிக்கப்படுமோ, அது எப்படி கசக்கப்படுமோ, எப்படி குப்பையில கொட்டப்படுமோ, அதே போல பக்தி இல்லாதவன் என்ற இந்த உலகம் குப்பையா மாத்திரும். ஸ்தோத்திரம். Godliness, holiness. Godliness என்றால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் தேவபக்தி. Holiness பரிசுத்தம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவபக்திக்கும் பரிசுத்தத்துக்கும் 2 பொதுவான அர்த்தம் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவபக்தியா இருக்கிறவர்கள் அசுத்த வாழ்க்கை, தேவபக்தியா இருக்கிறவர்கள் பரிசுத்த வாழ்க்கை. அவபக்தியா இருக்கிறவர்கள் அசுத்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். தேவபக்தியாய் இருக்கிறவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறிட்டு போகணும். எல்லாரும் சொல்லுங்க, அவபக்தியா இருக்கிறவர்கள் அசுத்த வாழ்க்கையில இருக்கிறவர்கள், தேவபக்தியில இருக்கிறவர்கள் அசுத்த வாழ்க்கையை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. அந்த பைபிள் சொல்லுகிறது, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். உனக்குள்ள தேவபக்தி இருந்தா நீங்க பரிசுத்தம், கரப்படாத ஆள். ஆனா நீங்க அவபக்தியா இருந்தா அசுத்த வாழ்க்கை, அநீதியான ஜீவியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல நீங்க ஒரு ரொட்டி கடைக்கு போறீங்க, இல்ல ஏதோ ஒரு தின்பண்ட கடைக்கு போறீங்க. அந்த தின்பண்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாப்பிடுவீங்க. ஆனால் அழகாய் செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் அவைகளின் மேல் ஈக்கள் எல்லாம் மொய்த்து கொண்டு அந்த பண்டங்களின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த பண்டங்களை நாம் வாங்குவோமா? அதை பயன்படுத்துவோமா? அதை புசிக்க பார்ப்போமா? அதை வேண்டாம் என்று உதறி விடுவோம் அல்லவா? அதே போல தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சகல திறமைகளும் அறிவும் ஞானமும் உலக சம்பந்தமான எல்லாம் இருந்தும் தேவ பக்தி இல்லை என்று சொன்னால், நீங்கள் விதிக்கப்படுவதற்கும் குப்பையிலே கொட்டப்படுவதற்கும் என்று வேறு ஒன்றுக்கு நீங்கள் பயன்பட முடியாது. எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்கிறதுக்கு ஏற்ற பாத்திரமா அந்த பாத்திரம் இருக்க வேண்டுமானால் அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21-22 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எந்த பாத்திரமா இருக்கிறோம்? 8வது குறிப்பு, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை பாருங்க. யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவனுடைய பக்தி வீணாயிருக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த மனுஷன் தேவ பக்தி உள்ளவராக இருக்கிறானோ அவன் நாவடக்கம் உள்ளவனாயிருப்பான். நாவு சிறியதுதான், நெருப்பு சின்னதுதான், அது பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது போல நாவு சிறியதா இருந்தாலும் அது ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விடும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. நீ விசுவாச வார்த்தைகளையே பேசினா நீ நல்லா இருப்ப. நான் எங்கிருந்து உருப்பட போறேன், நான் எங்கிருந்து நல்லா இருக்க போறேன் நீ பேசிக்கிட்டு இருந்தனா அது மாதிரிதான் ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி உள்ளவன் வாயை கட்டி வாழ்வான், நலமானதையும் பேசாம அமர்ந்திருப்பான். அந்த பக்தி இல்லாதவன் பாருங்க, கண்டதை பேசிக்கிட்டு, குறை பேசிக்கிட்டு, அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு, துணிகரமான வார்த்தையை பேசிக்கொண்டு, எல்லாரும் இடரத்தக்கதான வார்த்தைகளை பேசிக்கொண்டு, அந்த பைபிள் சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச அறியுங்கள். மற்றவர்கள் சிரிக்கிறார்கள் என்பதற்காக தகாத பரிகாசமான அவலட்சணமான வார்த்தையை பேசக்கூடாது. ஏதோ சிரிப்பு காட்டுறேன், ஏதோ சோதரிக்கிறோம் சொல்லி ஒரு இடத்தை பரபரப்பாக்குறேன்னு சொல்லிட்டு பைபிள் சம்மதியாத, பைபிள் ஒத்துக்கொள்ளாத காரியங்களை நாம் பேசி நமக்குள் இருக்கிற கிருபை இழந்துடக்கூடாது. 2 மணி நேரம் ஜெபிச்சு வாங்கின அந்த தேவ கிருபைய 2 நிமிஷம் பேச்சுல போயிடும். தெரிஞ்சு வச்சுங்க, அதிகமான பேச்சிலே பாவம் இல்லாமல் போகாது.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நாம் நியாயத்தீர்ப்பிலே கணக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய நாவு அடக்கம் ரொம்ப முக்கியம். அதனால்தான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் என்று ஏசாயா புலம்பினான். கர்த்தர் அவன் நாவை சுத்தப்படுத்தினார், அவன் உதட்டை சுத்தப்படுத்தினார். அன்றைக்கு ஆரோனின் வாயோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனத்தில் அடிக்கடி தியானிக்கிறது உண்டு. நம்முடைய வாயோடும் கர்த்தர், நம்முடைய இருதயத்தில் மாத்திர கர்த்தர் அல்ல, என் வாயிலும் நீர் இருந்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. என் வாயை திறந்தாலே கிருபை பொருந்தின வார்த்தை வரணும் ஆண்டவரே, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரணும் ஆண்டவரே, நீர் உரைக்கிற வார்த்தை வரணும் ஆண்டவரே, சாரமுள்ள வார்த்தை வரணும் ஆண்டவரே, மற்றவருடைய இருதயங்களை ரட்சிக்கிற வார்த்தையாத வார்த்தை வரணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வார்த்தையா வரணும் ஆண்டவரே, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வரணும் ஆண்டவரே, செம்மையான வார்த்தைகள் வரணும் ஆண்டவரே, ஏற்றார் போல வார்த்தை வரணும் ஆண்டவரே. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தை வரணும். பக்தி உள்ளவனுக்கு அது வரும். 9வது குறிப்பு 1 தீமோத்தேயு 4:8 பாருங்க. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இரட்டிப்பான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொண்டு வரும். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதானதால் அது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவன் இந்த உலகத்தில் நல்லா இருப்பான், மறு ஜென்மத்தில் நல்லா இருப்பான். அவன் இந்த பக்கத்தில் நல்லா இருப்பான், அந்த பக்கத்தில் நல்லா இருப்பான். அவன் புகுந்த வீட்டிலே நல்லா இருப்பான், அவன் பிறந்த வீட்டிலே நல்லா இருப்பான். அவன் சபையில் இருந்தால் நல்லா இருப்பான், வீட்டில் இருந்தால் நல்லா இருப்பான். அவன் ஆபீஸ்ல இருந்தால் நல்லா இருப்பான், சோத்திரம் அவன் வீட்டில் இருந்தால் நல்லா இருப்பான். சோத்திரிக்கிறான். அவன் இந்த சைடும் வளருவான், அந்த சைடும் வளருவான். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் வலதுபுறமோ இடதுபுறமோ அவன் இடம் கொண்டு பெருகுவான். அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கத்து தருவான். அருமையான இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் என்று சொல்லுகிறான். இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். தேவபக்தி உள்ளவன், அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த தேவபக்தி எவ்வளவு முக்கியமா இருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாருங்கள், திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்தான். 2 மடங்கு ஆவியின் வரங்களை எலிசாவுக்கு தந்தார். பக்தி உள்ளவன் எவனுக்கும் கர்த்தர் இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும். ஹல்லேலூயா. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, இம்மையிலும் நீரே. ஹல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. தேவபக்தி இருக்குமானால் இந்த வாரமும் ஆஸ்வதிப்பார், அடுத்த வாரமும் ஆஸ்வதிப்பார். தேவபக்தி உள்ளவனா இருந்தால் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் என்றால் நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம். தேவபக்தி உனக்கு இருக்குமானால் இந்த மாதத்தில் ஒரு விசேஷ ஆசீர்வாதம், வரப்போகிற மாதத்தில் ஆசீர்வாதம். தேவபக்தி உனக்குள் இருக்குமானால் இந்த வருஷம் ஒரு சிறப்பான நன்மை, அடுத்த வருஷம் ஒரு சிறப்பான நன்மை. உனக்கு வாக்குத்தத்தங்கள் உனக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நேற்றைக்கு தானே அவன் ஆசை வச்சேன், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு ரெஸ்ட் விட மாட்டாரு. இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் அலையா வந்துட்டே இருக்கும் நன்மை. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார், நாளைக்கு ஒண்ணு கொடுப்பார், வார வார வாக்குத்தத்தம் கொடுப்பார், மாசம் மாசம் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார். அதோ அப்பா, இந்த பக்தி உள்ளவட கர்த்தர் எப்படி நடத்துறாரு. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். 10வது குறிப்பு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுல போட்டுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பக்தி உள்ளவனை சோதனைகள் வரும், அந்த சோதனைகளில் இருந்து அவனை காப்பாற்றுவார். ஒருவேளை சோதனையோடு இருக்கிறாயா? இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப சோதனை தான், ரொம்ப சவால் நிறைந்ததா இருக்குது. உனக்கு வருமானங்கள் இல்ல, ஏற்கனவே சேமிச்சு வச்சிருந்ததும் இதுல போயிடுச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலைமை, நெருக்கடியான ஒரு நிலைமை. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, பொருளாதாரத்தின் குறைவின் சோதனை, அல்லது உனக்கு வந்த ஒரு நோய், ஒரு பலவீனவருக்கு ஒரு சோதனை, உன் கடன் பிரச்சனை ஒரு பெரிய சோதனை, உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் ஆகல, அது ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய நெருக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியம் உனக்கு ஒரு பெரிய சோதனையை போல இருக்குது. நான் என்ன செய்யறதுனே தெரியல. ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனை சோதனைகளில் இருந்து காப்பாற்றுகிறார். சோதனையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சோதிக்கப்படுகிறாயா? நீ வாழ்க்கை ஒரு சோதனையின் காலகட்டமா இருக்குதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதனைக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரிடம் பார்க்கலையே, நான் மறந்துட்டாரே, நான் இந்த நிலையிலிருந்து நான் எப்படி வெளியேற போறேன்னு கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பக்தி உள்ளவனா இருப்பாயானால் அது எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் கர்த்தருடைய காப்பாற்றுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதை தீச்சோலையில போட்டாங்க. தீச்சோலையில போடும் போது அவருடைய படநிலைமை என்னவா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்ல. அந்த தேவ பக்தியை காட்டினாங்க பாருங்க. எல்லாரும் உணரும். ஆனா இந்த 3 புருஷங்க நிமிர்ந்து நிக்கிறாங்க பாருங்க. இந்த பக்தி, அதான் பக்திங்க. இந்த 3 பேரை தூக்கி உள்ள போடுறாங்க. தூக்கி போட்ட 10 ராணுவ வீரர்கள் பஸ்பமாயிட்டாங்க. ஆனா தூக்கி அந்த நெருப்புல அவளை போடும் பொழுது 4ஆம் நாளாகிய இயேசு கிறிஸ்து வந்து இறங்குகிறார். அந்த நெருப்பின் மனம் அவர்கள் மேல் படாதபடிக்கு கட்டுகளை அறுத்து விடுதலையாய் கர்த்தர் உலாவ பண்ணினார். அந்த சோதனையில் இருந்து அவளை காப்பாற்றுகிறவராய் இறங்கி வந்தார். அன்னைக்கு பாருங்க, எல்லா ராஜாவை தான் வணங்கணும்னு சட்டம் போட்டாங்க. ஆனால் தேவ பக்தி உள்ள தானியேல் கர்த்தரை நோக்கி தன் பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் திறந்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணான். பைபிள் சொல்லுகிறது, அவன் சிங்க கெபியிலே போகும் முன்னமே சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டி வச்சிருந்தான். பொத்துன்னு சிங்கத்தின் மேல விழுந்தா ஒரு சிங்கம் அவனை ஒண்ணும் பண்ணல. எல்லாம் ஒரு வேளை முறைச்சுக்கிட்டு இருந்துச்சோ, கடுகடுப்பா இருந்துச்சோ தெரியல, வாயை கட்டி விட்டார். அவ்வளவுதான். சிங்கத்தின் வாயை கட்ட பிறகு சிங்கம் என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண, அப்படியே உட்காந்துருது. எல்லாம் தேவ பக்தி உள்ளவரை சிங்கங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரு சோதனை சிங்கத்தின் கெபியை போல இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய சோதனைகள் அருமையான தேவ தீச்சுளையை போல இருக்கலாம். ஆனா தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் சோதனைகள் என்று காப்பாற்றுகிறார். ஒருவேளை இந்த லாக்டவுன் ஒரு பெரிய சோதனை, நமக்கு எல்லாம் ஒரு பெரிய சோதனை தான். வருவாய் இல்ல,
நிறைய பிரச்சனைகள். ஒரு 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 விஷயம் அது பல பிரச்சனையை உண்டு பண்ணுது. காசு இல்லைன்னா அது எவ்வளவு எத்தனை விஷயங்களை நம்முடைய குடும்பத்துக்கு ஃபால்ட் பண்ணுது பாருங்க. லாக்டவுன் வெறும் பண பிரச்சனை மட்டும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க ஒரே டென்ஷனா இருக்கு பாஸ்டர், ஆலயத்துக்கு போனா வந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இன்னமோ மாதிரியா இருக்குது. அதை எப்படி விளக்கி சொல்றதே தெரியல. ஆகவே பல விதத்துல இருக்கிறோம். ஆனாலும் சோதனைகளில் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீ பக்தி உள்ளவனா இருப்பாய், ஆனால் தீச்சிலையோ சிங்ககவியோ உன்னை ஒன்று செய்யாது. ஹல்லேலூயா. Thank you Lord. சிங்ககேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியால் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியால் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூரை நெருப்போ அவர் என்னை காப்பாற்றுவார். தேவ பக்தி உள்ளவனை காப்பாற்றுவார். சிங்ககேபியோ சூரை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்னை காப்பவர் என்று சொல்லி பாடும். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். ஓ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 10 காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அந்த 10 காரியத்தை நான் ரிமெம்பர் பண்றேன். தேவ பக்தியை இருப்பாயானால் அதுவே உன்னுடைய உறுதியாயிருக்கும். தேவ பக்தி, தேவன் உன்னை தெரிந்து கொள்கிற அது பெரிய ஸ்லாக்கியம். பக்தி உள்ளவனை தான் அவர் தெரிந்து கொள்ற. பக்தி உள்ளவன் தான் சகாயம் கிடைக்கும் காலத்தை அறிவான். பக்தி உள்ளவன் தேவ சித்தத்தை அறிவான், தேவ சித்தத்தை செய்வான். பக்தி உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படும். பக்தி உள்ளவனுடைய குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ரட்சிப்பார். பக்தி உள்ளவன் உலகத்தினால் கரைபடுவதில்லை. பக்தி உள்ளவன் தன் நாவை அடக்கிறவனா இருப்பான். பக்தி உள்ளவனுக்கு இரட்டிப்பான வாக்கு தத்தங்கள் அவனுக்கு உண்டாயிருக்கும். பக்தி உள்ளவனை கர்த்தர் சோதனைகளில் இருந்து காப்பாற்றுவான். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த பாடலை மறுபடியும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம், சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காடு அதிகமா இருக்கீங்க. ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த சரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா பாடுங்க. சோத்திரம் எல்லாரும் எழுந்து சத்தமிட்டு ஹல்லேலூயா. சிங்ககேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியால் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் இருந்தேன், ஹல்லேலூயா, அவர் என்னோட அமர்ந்திருந்தார். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியால் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை
தேவ பக்தியினுடைய 10 ஆசீர்வாதங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம். ஏனோக்கு சொல்லுகிறார், அவபக்தியாய் வாழுகிறவர்களை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் இயேசு வரப்போறாராம். அப்படின்னா தேவ பக்தியாய் வாழுகிற மக்களை ஆசீர்வதிக்கவும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள அவர் வரப்போறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு சபையில தேவ பக்தி ரொம்ப தேவை. இன்னைக்கு பிசாசானவன் நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, தேவ பக்தி இல்லாத விசுவாசிகளா இருக்கிறாங்க. தேவபக்தி வாலிய பிள்ளைகளுக்குள்ள இல்ல, தேவபக்தி சோத்திர பெரியவங்களுக்குள்ள இல்ல, தேவபக்தி அற்று போகுது. நாளாக சூழ்நிலைகள் வர வர நவநாகரிகன்ற பேர்ல சோத்தரிக்கிறோம். இன்னைக்கு அவபக்தியான சூழ்நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ லாக்டவுன்ல இருந்து நீ கர்த்தரை ஆராதிக்கிற வீட்டுல இருக்கிற பக்தியை நீ காத்துக்கணும். பக்தி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனுக்கே தேவ சித்தம் தெரியும். பக்தி உள்ளவனே உறுதியா இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளை, பக்தி உள்ளவனுக்கு தான் சோதனை காப்பாற்றுவார். பக்தி உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படும். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையில பக்தி உள்ளவனை கர்த்தர் இப்பவும் ஆஸ்வதிப்பார், இதுக்கு பின்னும் ஆஸ்வதிப்பார். சோத்திரிக்கிற இந்த பக்தி உள்ளவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம நிறைய பார்த்தோம் அந்த 10 விஷயத்துல. ஆகவே இந்த 10 நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே ஐயா, நான் அவபக்தி உள்ளவனாய் இராதபடிக்கு பக்தி உள்ளவனாய், என் குடும்ப பக்தி உள்ளதாய், நான் பக்தி உள்ளவனாய், என் பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாய், என் கணவர் பக்தி உள்ளவனாய், நான் பக்தி உள்ளவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை பக்தி உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை பக்தியாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பக்தியை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவபக்தியாய் வாழுகிறவர்களை கண்டிக்க நீ வருகிறீர். ஆனால் எங்களுக்குள்ள பக்தி வேணும் ஆண்டவரே. எசப்பா மே ஸ்தோத்திரம். எங்களே பக்தி உள்ளவனா மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே எங்கள் சபை பக்தி உள்ள சபையாய், பக்தி உள்ள குடும்பமாய், பக்தி உள்ள தனிநபராய் நாங்கள் இருக்க அந்த பக்தியினால் வருகிற நன்மை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கும் போது ஜனங்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதற்கு ஆமென் அல்லேலூயா என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் ஜெயம் எடுக்க, இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, இந்த பக்தி இந்த ஆசீர்வாதங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள, இந்த வாரம் முழுவதும் இவைகளை ஜெப குறிப்பாக எடுத்துக்கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பக்தி உள்ளவனுடைய அடையாளம் என்ன, பக்தி உள்ளவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த நன்மையெல்லாம் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு நான் என் சபையார் பக்தி உள்ள சபையா இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதை செய்யும். இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தேவையெல்லாம் சந்தியும். அவருடைய பலவீனத்தில் அவருடைய பலன் உண்டாகட்டும். நன்மைகளால் நிரப்போம். இயேசுவின் ரத்த ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இந்த சதா நாட்டில் கிறிஸ்துவின் அறிவுபரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வான வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பக்தி உள்ளவர்களாய் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.